வெள்ளமனோ உள்ள மச்சான் விழியோர ஈரமென்ன பக்கத்திலே நான் இருந்தும் துக்கத்திலே நீ இருந்தா கரை சேரும் காலம் எப்போ வெள்ளமனோ உள்ள மச்சான் விழியோர ஈரமென்ன கள்ளமனா முள்ளுக்கச்சு கண்ணீரில் மூழ்குதடி வெக்கத்திலே நான் அழுக துக்கத்திலே நீ அழுக கரை சேரும் காலம் இப்போ கள்ளமனா முள்ளுக்கச்சு கண்ணீரில் மூழ்குதடி செங்கரும்ப நான் மறந்து வேலி முள்ள ஏன் கடிச்சேன் கள்ளையும் பாரா நீ நினைச்ச முள்ளையும் பூவா நீ முடிச்ச வெள்ளமனா உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தான் பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே நான் மிதப்பேன் என்னாலும் சேர்ந்திருப்பேன் வெள்ளமனா உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தான் ஜோடி வந்து சேர்ந்த கிளி கோடி சுகம் காணுதம்மா எங்குணத்தில் பைய வந்தா இன்னும் கொஞ்சம் தொல்லையடி வெள்ளமனா உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தான் பக்கத்திலே நீ இருந்தா சொர்க்கத்திலே நான் மிதப்பேன் என்னாடும் சேர்ந்திருப்பேன் வெள்ளமனா உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தான் சார் இவர்தான் மிஸ்டர் மதன கோபால். உங்ககிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டேஷனுக்கு போலாமா? என்ன விஷயமா? நாம முன்னால மீட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணமா இருக்கு. ஆனா அதை மறைச்சு பானுங்கிற பொண்ணை ஏமாத்தி தாலி கட்டினதா அந்த பொண்ணே ரிப்போர்ட் பண்ணிருக்கு. இன்ஸ்பெக்டர், அன்னைக்கு நீங்க வந்திருந்தப்போ ஆக்சுவலா என்ன நடந்தது தெரியுமா? சாரி மிஸ்டர் மதன கோபால், அதெல்லாம் நாம ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். கான்ஸ்டபிள்,
சாமி, என்ன பாக்கியலட்சுமி? கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போகணும், கூட வரீங்களா? ஏமா வழி வந்துடுதா? ஆமா. இதோ 2 நிமிஷத்துல புடவை மாத்திட்டு வந்துடுறேன். அக்கா, மச்சான போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குடா அரெஸ்ட் பண்ணாங்க? That girl no, she only complained. That much only I know. சரி, நீ போய் அப்பா கிட்ட சொல்லி மச்சான ஜாமீன்ல எடுக்க சொல்லு. பாக்கியலட்சுமி, அம்மா இல்லீங்க. என்னடி இது? பிரசவ வழி ஆஸ்பத்திரி போடணும்னு சொன்னா, அதுக்குள்ள எங்க போயிட்டா? நான் மார்க்கெட்ல இருந்து வரும்போதே காணோம். தனியா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலீங்க. இந்த வீட்ல நான் கண்ட சுகம் இது ஒண்ணுதான். அந்த பொண்ணு இருக்கா? பானு, என்ன? இங்க வாயேன், யாரோ வந்திருக்காங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு பெயினா இருக்கு. அப்படி உட்கார்ந்து பேசலாமா? ஏ, உன் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? சொல்லு, உன் புருஷனுக்காக வக்காலத்து வாங்க வந்தியா, இல்ல எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு என் காலை பிடிச்சு கெஞ்ச வந்தியா? வக்காலத்து வாங்குற அளவுக்கு என் புருஷன் யாரு கூடயும் கெடுக்கல. எனக்கு வாழ்க்கை கொடுன்னு உன்கிட்ட கெஞ்சுற அளவுக்கு நீ எனக்கு சரி மனுஷியே இல்ல. பின்ன எதுக்கு இங்க வந்த? இவளையாவது ஒரு விதத்துல நான் ஏத்துக்குவேன். ஆனா உன்னை ஒரு பொம்பளை ஜென்மாவே என்னால நினைக்க முடியல. வாய மூடுறி. நீ சரியான பொம்பளை இல்லைங்கிற காரணத்தினாலதான் உன் புருஷன் எந்நேரமும் எம் முந்தானையில தொங்கிட்டு இருந்தா. அத மறந்துடாத. வாஸ்தவம் தான். ஆனா என் புருஷன் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீ முந்தானை விரிச்சேன்னு சொல்லு, இந்த நிமிஷமே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த யோகிதை உனக்கு இருக்கா? வெளியே போடி. பதட்டப்படாத, ஓ நல்லதுக்காக சொல்றேன். அனாவசியமா நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போய் அசிங்கப்படாதீங்க. என்னடி மிரட்டுறியா? அதானே, நாங்க என்ன தேங்காய் முடிக்க கச்சேரி வாசிக்க வந்தோம்னு நினைக்கிறியா? என் பேத்தி கழுத்திலையும் உன் புருஷன் கட்டின தாலி இருக்கு. அது ஒன்ன வச்சுக்கிட்ட உன் புருஷன் வண்ட வார்த்தை தண்ட வார்த்தையில ஏத்திடுவோம் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நெய்க்காரப்பட்டியில ஒரு மைனர் உன் பேத்தியை ஏமாத்தி தாலி கட்டிட்டதா கேஸ் போட்டீங்க. 75,000 ரூபாய் புடுங்கின உடனே கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்க. அந்த கோர்ட் பத்திரம் இது. மைனர் விவகாரம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு ஈரோடு மஞ்சள் வியாபாரி கிட்ட இதே மாதிரி தகராறு பண்ணி பஞ்சாயத்து மூலமா 50,000 ரூபாய் வாங்கிருக்கீங்க. அந்த பத்திரம் இது. அத ரெண்டையும் விட இது ரொம்ப அசிங்கமானது. செங்கல்பட்டுல ஒரு லாட்ஜ்ல உன்னை கையும் களவுமா புடிச்சதுக்கு கோர்ட்ல ஃபைன் கட்டி 20 நாள் உள்ள இருந்துட்டு வந்திருக்க. அதுக்கான அத்தாட்சி பத்திரம் இது. புடி. பானே, நீ ஒண்ணு கவலைப்படாத. இப்ப என்னடி பண்ணுவ? அதெல்லாம் டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் வீட்ல இருக்கு. வாயை பொளக்காத. எல்லா அப்பாவும் தன் பொண்ணை கட்டி கொடுத்த பிறகு பிறக்க போற பேரன் குழந்தைக்காக ஜாதகம் பாப்பாங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு உங்க 2 பேரோட ஜாதகத்தை தேடுறதுக்கே நேரம் சரியா இருந்தது. எந்த பொண்ணுமே தன் புருஷன் கிட்ட நீங்க சின்ன வீடு வச்சுக்கங்கன்னு சொல்ல மாட்டா. ஆனா நான் சொன்னேன். காரணம், படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்க வெறும் மேதாவிதான். ஆனா பட்டு தெரிஞ்சுறவங்க ஞானி மாதிரி. சின்ன வீடு வச்சுக்கங்கன்னு சொன்ன உடனே நீயே உன் புருஷனை கல்ல கட்டி கிணத்துல போடுறியேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. ஆனா நான் கல்ல கட்டி அவரை கிணத்துல போடல, கைத்த கட்டி தான் வீசினேன். எப்ப வேணாலும் திருப்பி இழுக்கலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை வீண் போகல. தப்போ ரைட்டோ என்கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு இத்தனை நாளா என் புருஷன் உன்கிட்ட அனுபவிச்சிருக்காரு. அதுக்கு தேவை உனக்கு கூலிதான், தாலி இல்ல. இன்னும் 1/2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் புருஷன் வெளியே வர்றதா இல்ல நீங்க 2 பேரும் உள்ள போறதானே நீ ஏன் முடிவு பண்ண?